அதாவது குன்னூர் ஸ்டைலில் எப்படி லெமன் சாதம் செய்கிறத பார்க்கலாம். அதாவது எண்ணெய் கொஞ்சோனையும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், வதக்குறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஓ தாத்தா போன் சொல்லிட்டாரா? வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோறு எடுக்கிறோம். சோறு இங்கே காட்டும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒயிட் ரைஸ் போடுறோம். அந்த எலுமிச்சை மரத்தை கட் பண்ணுமா? ஸோ இதுக்கு பூண்டு, வேர்க்கடலை எல்லாம் நான் வந்து ஆட் பண்ணல. சிம்பிளாக, அதாவது குழந்தைக்கு செய்யறதுனால சிம்பிளாக செய்கிறேன். நீங்கள் செய்யும்போது அதாவது பூண்டு, வேர்க்கடலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, கட்டி போட்டு செய்யுங்க. நீங்கள் குன்னூர் ஸ்டைலில் இப்படி தான் சிம்பிளாக செய்வாங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலுமிச்சை பழத்தை, அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தை இப்படி ரெண்டாக கட் பண்ணியிருக்கு. இதில் ஒன்று புளிஞ்சால் போதும். அதாவது சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பச்சை கொத்தமல்லி ரொம்ப ஒரு கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி. நெக்ஸ்ட் வந்து அதாவது ஃபைனலாக கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக அதாவது குன்னூர் ஸ்டைலில் லெமன் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களே எங்களை மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.